உன்னை எனக்கு தந்த அவரை என்ன சொல்லி பாடுவேன். வெள்ளி அள்ளி தந்த அள்ளி மலரை உள்ளம் உள்ளவரை போற்றுவேன். மீன் தேடும் கொக்கை போல சிறுமீனுக்காய் காத்திருந்தேன். தேனீக்களை தள்ளி தேன் உன்னை தந்தார், தங்கத்தட்டில் தாங்குவேன். இது நம்மளோட வாழ்க்கையில ஒரு நல்ல தாய், நல்ல தந்தை, நல்ல வாழ்க்கை துணையை தேவன் கொடுத்ததற்காக அவருக்கு நாம் நன்றி செலுத்தும் ஒரு கவிதையாக இதை தேவன் அடியனுக்கு தந்தார். உன்னை எனக்கு தந்த அவரை என்ன சொல்லி பாடணும்? ஒன்னே ஒண்ணு, வாழ்நாள் முழுவதும் உமக்காய் ஜீவிப்பதே என்னுடைய மேன்மையான காரியம் என்று சொல்வது நம்முடைய மிகப்பெரிய கடமையாக இருக்கிறது. வெள்ளி அள்ளி தந்த அள்ளி மலரை உயிர் உள்ளவரை போற்றுவேன். உயிர் உள்ளவரை போற்றுவதே நம்முடைய மிகப்பெரிய கடமையாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்ல, மீன் தேடும் கொக்கை போல சிறு மீனுக்காய் நான் காத்திருந்தேன். தேனீக்களை தள்ளி தேன் உன்னை தந்தார், உயிர் அதாவது தங்கத்தட்டில் தாங்குவேன். நல்லா பாருங்க, மீன் அதாவது ஒரு கொக்கு ஒரு மீனுக்காக எவ்வாறு காத்து கொண்டிருக்கிறதோ அது போல நம்மளுடைய ஆத்துமா தேவனுடைய வார்த்தைக்காக, தேவனுடைய சித்தத்திற்காக காத்து கொண்டிருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் தேனை கொடுப்பார். ஆனால் தேவன் தேனீக்களை தள்ளும் வரை நாம் காத்திருப்பது மிக மிக ஒரு முக்கியமாக இருக்கிறது. அதனால் தேனீக்களை தள்ளும் வரை காத்து கொண்டிருங்கள். அருமையான தேனை தந்துங்கள். யாவரோட வாழ்க்கையிலும் தேவன் மேன்மையான காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். தேவன் தாமே இக்கவிதையின் மூலமாய் உங்கள் யாவரையும் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.